ஒரு படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ளூ சட்டை மாறன் ரிவ்யூ பார்த்துட்டு தான் போவேன் அப்படிங்கிறவங்க இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அதில் நானும் ஒருத்தன் தான். அவரோட இன்கம் யூடியூப்ல எவ்வளோ அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு லெஜெண்ட்ஸ் பிளாட். ஆக்சுவலாக இவர் லாங் வீடியோஸும் போட்டிருக்காரு, ஷார்ட்ஸும் போட்டிருக்காரு. ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் எப்படின்னா, ஒரு படம் பார்க்குறதுக்கு ரிவ்யூ பார்த்துட்டும் போவாங்க, இல்லை ரிவ்யூ பார்க்காம படம் பார்த்துட்டு சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக ரிவ்யூ பார்ப்பாங்க. அதில் நம்ம ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் தான் தமிழ் டாக்கீஸ் சேனலில் ரொம்ப ஃபேமஸான ஆளுங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். அவரோட யூடியூப் இன்கம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம். ஷார்ட்ஸும் போட்டிருக்காரு, லாங் வீடியோஸும் போட்டிருக்காரு. ஷார்ட்ஸில் பெருசாக இன்கம் கிடையாது, லாங் வீடியோஸில் தான் நல்ல வியூஸ் போயிருக்கு. இப்போ நம்ம ஜூலை மந்த்துக்கு கால்குலேட் பண்ண போகிறோம். ஜூலை மந்த்து கால்குலேட் பண்ணும்பொழுது இவர் என்டர்டைன்மெண்ட் கேட்டகரியில் எடுக்க வேணாம், மூவி ரிவ்யூன்னு தனியாகவே ஒரு கேட்டகரி இருக்குது. அதுவும் என்டர்டைன்மெண்ட் கேட்டகரி ஆவரேஜாக கால்குலேட் பண்ணும்போது 40 ரூபா தான் வருது. 40 ரூபா வச்சு கால்குலேட் பண்ணால் இவருக்கு எவ்வளோ இன்கம் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜூலை மந்த்துக்கு அந்த வியூஸ் மட்டுமே பார்த்தா 30,92,000 வியூஸ் லாங் வீடியோஸ்க்கு போயிருக்கு. அதுக்கு 40 ரூபா 1000 வியூஸ்க்கு கொடுத்துருந்தாங்கன்னா 1,23,680 ரூபா ப்ளூ சட்டை மாறனுக்கு கண்டிப்பாக இந்த அமௌண்ட் வந்திருக்கும். இதை விட 2 மடங்கு கூட வந்திருக்கலாம். நம்ம பார்க்குறது ஆவரேஜான ஒரு RPM வச்சு கால்குலேட் பண்ணாலே 1,23,680 ரூபா வருது. அது போக அவர் மூவி ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறையா அடுத்த படத்தோட ஆட்ஸு, ஸ்பான்சர்ஷிப் இந்த மாதிரிலாம் பண்ணுறது, அதுக்கு தனியாக நிறையா காசு வரும். பட் நம்ம பார்க்குறது வியூஸுக்கான காசு மட்டும் அப்ராக்சிமேட்டாக ஒரு வாரத்துக்கு கால்குலேட் பண்ணால் 30,920 ரூபாயும், ஒரு நாளைக்கு 4,417 ரூபாயும் ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் தமிழ் டாக்கீஸ் சேனல்லேருந்து அப்ராக்சிமேட்டாக கண்டிப்பாக இந்த அமௌண்ட் எயின் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர்ஸோட இன்கம் தெரிஞ்சு போனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க வீடியோவும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா, டேக் கேர், பை பாய்.